ஹலோ வணக்கம். நான் நம்மளுடைய இன்டெஸ்டைனை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம இன்டெஸ்டைன் பார்க்கும்போது சாப்பாடெல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்படியே கண்ட்ராக்ட் அப்படியே புழு மாதிரி நெடுகிற மாதிரி தோணும். ஆனால் உண்மையில் அது மூவ் ஆகலை. அது உள்ளே இருக்கிற ஃபுட்டை இன்டெஸ்டைனில் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக இருக்கும். ஒரு செக்மெண்ட்டு விரிவடையும், அடுத்த செக்மெண்ட் சுருங்கும். ஸோ விரிவடையும் போது சாதம் அதில் வரும் ஃபுட்டு. அப்புறம் அது சுருங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சுருங்கின ஒரு செக்மெண்ட் விரிவடையும், இந்த ஃபுட்டு அங்கே போகும். ஸோ இந்த இன்டெஸ்டைனல் செக்மெண்ட்ஸ் அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபுட்டு மட்டும் அடுத்த செக்மெண்ட் போகும். பார்க்கறதுக்கு அந்த இன்டெஸ்டைன் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது இல்லை. மோரோவர் அது ஒரு டைரக்ஷன் தான் மூவ் பண்ணும், ஃப்ரம் ஹெட் டு எண்ட். ரைட்டா? அவுட்டர் வாமிட் எல்லாம் வந்ததுனாக்கா அதர் வே ரவுண்டு. ஸோ ஃபுட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுனாக்கா உடனே வாமிட்டிங் வரும். ரைட்டா? ஸோ நார்மலி ஒவ்வொரு செக்மெண்ட்டும் விரிஞ்சு இதுவாகும். இதுவே டயரியா இருந்ததுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக விரிஞ்சு கண்ட்ராக்ட் ஆகும். அதனால தான் சிவியர் வயிறு வலி வருது. அதே நேரத்தில் கேஸ் கலெக்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப விரிவடையும். ஸோ அது பெலூன் மாதிரி விரிவடையும் போதும் சிவியர் வயிறு வலி வரும். ஸோ இந்த ரெண்டு வெரைட்டிலையும் இது நார்மல் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்னா நம்ம வயிற்று வலி வராது. எவ்ரிடே ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா?